என் பக்கத்தில் வராத, ஒழுங்கா தள்ளி போயிடு, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லியபடி முட்டி போட்டு இருந்த அவன் அப்படியே பின்னால் நகர்ந்தான். அதற்குள் குனிந்து அவருடைய சட்டை காலரை பிடித்த ஹரிஷ் அதை இழுத்து கொண்டு அந்த ரூமில் இருந்த இன்னொரு கதவிடம் சென்றான். என்னை விடு என்று அவன் ஹரிஷிடமிருந்து தன்னை விடுவிக்க போராட, அதற்குள் அந்த கதவை திறந்த ஹரிஷ் அவனை வெளியில் இழுத்துச் சென்றான். அந்த ரூம் ஹோட்டலின் 5வது மாடியில் இருந்தது. ஹரிஷ் திறந்தது அந்த ரூமின் பால்கனி கதவு என்பதால் வெளியில் இருந்து காற்று வேகமாக உள்ளே வீசியது. அடுத்து ஹரிஷ் என்ன செய்ய போகிறானோ என்ற பதட்டத்துடன் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, என்னை பார்த்து பயம் இல்லைன்னு சொன்னல, அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் உனக்கு காட்டி தானே ஆகணும். இப்போ நீ என்ன பண்ணுற, இது மேலே ஏறி நெல்லு என்று அந்த பால்கனியில் கட்டப்பட்டு இருந்த கைப்பிடி சுவரை சுட்டி காட்டினான் ஹரிஷ். எதுக்கு, நான் எதுக்கு இதில் ஏறி நிற்கணும்? அந்த பையன் பயத்துடன் கேட்க, அப்போ தானே கீழே குதிக்க முடியும் என்று அசால்ட்டாக சொன்னான் ஹரிஷ். என்ன? அந்த பையனின் கண்கள் வட்டமாக விரிய, ஹரிஷ் சொல்வதை கேட்டு எல்லோருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வருவது போல இருந்தது. நீ நீ கிண்டல் தானே பண்ணுற? நடுங்கிக் கொண்டே கேட்ட அந்த பையன் எட்டி கீழே பார்த்தான். அந்த உயரத்தை பார்த்தபோதே அவனுக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது. இல்லையே, நான் சீரியஸாக தான்ப்பா சொல்கிறேன். முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொன்ன ஹரிஷ், இங்கே பாரு, உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு உன் வீட்டில் இருந்து யாருமே கூப்பிடல. அதனால் நீ தப்பிச்சு போகிறதுக்கு இது ஒன்று தான் வழி. நாம் இப்போ 5வது மாடியில் இருக்கோம். இங்கேருந்து நீ குதிச்சா கூட சப்போஸ் நீ உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இந்த ரூம்குள்ளேயே இருந்தால் கண்டிப்பாக செத்துருவேன் என்றான். ஹரிஷ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் சாக விரும்பலை என்று அவன் பரிதாபத்துடன் கேட்க, ஓ அப்போ உனக்கு இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஆசை இல்லையா என கிண்டல் செய்தான் ஹரிஷ். ப்ளீஸ் ஹரிஷ், நான் செஞ்சதுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் மேலே கொஞ்சம் கருணை காட்டு. அவன் அழவே ஆரம்பித்திருந்தான். இங்கிருந்து பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும், ஆனால் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு குதிச்சிட்டா ஒன்றும் பண்ணாது சொன்ன ஹரிஷ் அவனுடைய முதுகில் கை வைத்து தள்ளிவிட்டான். அந்த ரூமில் இருந்த எல்லோரும் நெஞ்சை பிடித்து கொண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். ஹரிஷ் தள்ளிவிட்டவுடன் அந்த பையன் பயத்தில் அலறிய சத்தம் அவர்களின் உடம்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் கீழே விழுந்தவன் கண்களை திறந்தபோது அவன் இன்னும் உயிருடன் இருந்தான். தரையில் விழுந்து மண்டை சிதறப்போகிறது என்று நினைத்தவன் தான் இன்னும் உயிருடன் இருப்பதை நம்ப முடியாமல் பார்த்தான். தன்னை சுற்றி ஏதோ கெட்ட வாடை வீச தலையை திருப்பி பார்த்தவன் அப்போதுதான் தான் ஒரு குப்பை லாரியில் விழுந்திருப்பதை உணர்ந்தான். ஹோட்டலில் அப்புறப்படுத்தப்படும் காய்கறி வேஸ்டுகளும் மற்ற வேஸ்டுகளும் கலந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசியது. அதன் நடுவில் விழுந்ததால் அடிபடாமல் தப்பித்த அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அவனால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. பிறந்ததிலிருந்தே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவன் இப்படியான ஒரு நிலையை வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை. ஹரிஷுக்கு உண்மையில் அந்த பையனை கொல்லும் எண்ணமெல்லாம் இல்லை. அந்த ஹோட்டலின் உண்மையான சொந்தக்காரனான ஹரிஷுக்கு அங்கு எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதெல்லாம் அத்துப்படி. அவன்தான் அதற்கான வடிவமைப்பையே அமைத்து கொடுத்தது. அதனால் எந்த நேரத்தில் குப்பை லாரி வரும், அது எங்கே நிற்கும் என்பதெல்லாம் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் நேரத்தை பார்த்தவன் வேண்டுமென்றே அவனை பயமுறுத்துவதற்காக இழுத்து கொண்டு பால்கனிக்கு சென்றான். அவன் நினைத்த இடத்தில் லாரி வந்து நின்றதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டுதான் அவனை சரியான கோணத்தில் விழுமாறு தள்ளிவிட்டான். உள்ளே இருந்தவர்களுக்கு இது எதுவும் தெரியாதென்பதால் அச்சத்துடன் ஹரிஷை பார்த்தனர். அவன் இவ்வளவு கொடூரமான செயலை செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதில் தீபக்கின் முகம் மட்டும்தான் சாதாரணமாக இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் இந்த திட்டம் ஹரிஷின் மனதில் தோன்றியது. அப்போதே தீபக்கிற்கு அதை பற்றி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். இருந்தாலும் தீபக்கிற்கு உள்ளே கொஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த பையனை தள்ளிவிட்ட பிறகு ஹரிஷ் தன் காதை தொட்டு காண்பிக்க அதன் பிறகுதான் அவன் நிம்மதியாக மூச்சு விட்டான். அந்த பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை குறிக்க அதுதான் அவர்கள் இருவருக்குமான சீக்ரெட் சிக்னல். இப்போது இந்த பிளானில் தீபக்கின் பங்கை தொடங்க வேண்டும். தன்னுடைய ஆட்களை திரும்பி பார்த்தவன், என்ன இன்னும் வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க, உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, அந்த பையன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு ஒரு ஆளை போய் செக் பண்ணுங்க என்று அவசரமாக உத்தரவிட்டவன் அவர்களோடு சேர்ந்து வெளியில் நடந்தான். அவர்கள் எல்லோரும் பரபரப்பாக வெளியே போக உள்ளே இருந்த மீதி 2 பேருக்கும் அப்போதே பாதி உயிர் போயிருந்தது. யுவராஜின் நிலைமை அதைவிட மோசமாக இருந்தது. ஹரிஷின் கம்பெனியை அழிக்க உதவி செய்த நண்பர்களின் நிலைமையே இப்படி இருக்கும்போது மெயின் கல்பிரிட்டான தன்னை ஹரிஷ் என்ன செய்வான் என்பதை அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அதற்குள் தன் முன் முட்டி போட்டு இருந்தவர்களை உற்று பார்த்த ஹரிஷ், அடுத்து யார் போகணும் என்று கேட்டான். ஹரிஷ், இந்த முட்டாள்தனத்தை நிறுத்து, ஆல்ரெடி ஒரு கொலை கேஸ் ஆயிடுச்சு, திரும்பவும் அதே மாதிரி செஞ்சேனா அதுக்கப்புறம் உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். யுவராஜ் பதட்டத்துடன் கத்தினான். இப்போதைக்கு எப்படியாவது ஹரிஷிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அப்படி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல உன்னை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா என் கம்பெனியை நாசம் பண்ணணும்னு பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே தொடங்கி வச்சது நீ தானே. ஹரிஷ் கிண்டலாக கேட்க, என்ன உளறிட்டு இருக்க,
அப்படியே இருந்தாலும் அதை நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆனால் நீ என்னோட ஃப்ரெண்டு தள்ளி விட்டு கொலை பண்ணதை இத்தனை பேர் பார்த்துருக்கோம் என்றான் யுவராஜ். முடிந்தவரை தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க முயற்சித்தான். அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ், இத்தனை பேர் இருந்தாலும் அதில் சாட்சி சொல்கிறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கணுமே. உன்னையும் உன் கூட்டாளிகளையும் தவிர இங்கே மிச்சம் இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆளுங்க. அவங்களாம் யாரும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. அப்புறம் உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சாட்சி சொல்லணும்னு நினச்சாலும் அவங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க என்று சொன்னவன் அப்படியே திரும்பி நிக்கிலையும் பார்த்தியையும் பார்த்து, ஏண்டா தம்பிகளா, எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவீங்க என கேட்டான். இல்லைண்ணா, நாங்களாம் சொல்ல மாட்டோம். இங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவர்கள் அவசரமாக தலையை ஆட்டி மறுக்க, வெரி குட், இப்போ தான் என் வழிக்கே வந்திருக்கீங்க என்ற ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி யுவராஜை பார்த்தார். யுவராஜின் கண்களில் ஒரு வெறி தெரிய, ஓ, உங்களை மறந்துட்ட நினைக்கிறியா? அதுக்கு முதல்ல நீங்கள் இங்கிருந்து உயிரோடு போகணும்ல, அப்போ தானே சாட்சி சொல்ல முடியும். ஹரிஷ் உதட்டோரத்தில் சிரிப்பை அடக்கியபடி கூற யுவராஜின் முகம் பேயறைந்தது போல மாறியது. அவன் வேகமாக திரும்பி கதவு பக்கம் பார்க்க அந்த ரூம் கதவு ஏற்கனவே மூடப்பட்டிருந்தது. ரொம்ப நேரத்திற்கு முன்பே அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை அனுப்பி கதவை மூடச் சொல்லி தீபக்கின் ஆட்களுக்கு சிக்னல் காண்பித்திருந்தான் ஹரிஷ். அதனால் இப்போது அந்த ரூமில் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கு நடந்தது தெரியும். அப்போதுதான் யுவராஜிற்கு தன்னுடைய நிலைமையே முழுமையாக புரிந்தது. அப்போது ஹரிஷின் போனுக்கு ஒரு மெசேஜ் வர அதை எடுத்து பார்த்தவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி கொண்டே வந்தது. அதை படித்து முடித்துவிட்டு ராபர்ட்டிடம் கொடுத்தவன், நம்ம ஆளுங்களை அனுப்பி அது என்னன்னு பார்க்க சொல்லு என்று கூறினான். பின்பு திரும்பி யுவராஜை பார்த்தவன், அப்புறம் நீ என்ன சொன்ன? நீ செஞ்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையா? அதனால் போலீஸ் வந்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு தானே சொன்னேன். இப்போ நீ பண்ண எல்லா ஃப்ராடு வேலைக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது என்று கூறினான். அதை கேட்டு யுவராஜின் முகம் வெளிர ஹரிஷின் கண்களோ கோபத்தில் சிவந்தது. ஏண்டா நாயே, எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் நீ விலைக்கு வாங்கிட்டேன்னு தான் நான் நினச்சேன். அப்படிப்பட்டவங்க எனக்கு வேண்டாம். புதுசாக வேறு யாரையாவது எடுத்துக்கலான்னு கூட யோசித்தேன். பட் இப்போ தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துச்சு. எங்கள் கம்பெனியில் இருந்து வரமாட்டேன்னு சொன்னவங்க குடும்பத்தையே கொன்றுவேன்னு மிரட்டியிருக்க. அப்போவும் தைரியமாக எதிர்த்து நின்றவங்க குடும்பத்திலிருந்து ஆளுங்களை கடத்தியிருக்க. அதை கூட மன்னிச்சிடுவேன். ஆனால் சில பொண்ணுங்களை தப்பாக வீடியோ எடுத்து வச்சு அதை காட்டி அவங்கள மிரட்டியிருக்க. என்ன ஜெர்மன்டா நீ? என் கம்பெனியை அழிக்கிறோன்னு நினச்சா நீ நேரடியாக என் கூட மோதி ஜெயிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ கீழ்த்தனமாவா நடந்துக்குவ? சி என்ற ஹரிஷ் அப்படியே எழுந்து யுவராஜை ஓங்கி அறைந்தான். கன்னத்தை பிடித்தபடி அவன் சரிய எட்டி அவன் கழுத்தை பிடித்த ஹரிஷ், உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே அந்த பொண்ணுங்களை எடுத்த வீடியோஸோட ஒரிஜினல் காப்பி முதற்கொண்டு என்கிட்ட வரணும். இவ்வளோ நேரம் உன்னை சும்மா மிரட்டிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலைன்னா நிஜமாவே இங்கிருந்து நீ உயிரோடு போக முடியாது என்று கடுமையான குரலில் எச்சரித்தான். முதலில் தன்னுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்தவர்கள் எல்லாம் ஏன் விலக நினைக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தவன் அடுத்ததாக ஆர்டிஸ்டுகளை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தான். அவர்கள்தான் யுவராஜ் செய்த ஃப்ராடுத்தனத்தை எல்லாம் கண்டறிந்து அவனுடைய போனிற்கு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தார்கள். அதை பார்த்துதான் ஹரிஷ் கொதித்து போயிருந்தான். அதிலும் பெண்களை தவறாக வீடியோ எடுத்து வைத்து மிரட்டிய விஷயத்தை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இருந்த கோபத்திற்கு அப்போதே யுவராஜின் கழுத்தை நிறுத்தே கொண்டிருப்பான். நல்ல வேளையாக அதற்குள் பிரசன்னாவும் ராபர்ட்டும் அவனை தடுத்து விட்டார்கள். ஹரிஷ், முதல்ல அவன்கிட்ட இருக்கிற அந்த வீடியோ எல்லாம் வாங்குவோம். அது வரைக்கும் அவன் கண்டிப்பாக உயிரோடு இருந்தாகணும். அதுக்கப்புறமா அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஐராவும் தன்னுடைய பங்கிற்கு அவனை சமாதானப்படுத்தினாள். முடிந்தவரை தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு மீண்டும் சேரில் உட்கார்ந்தவன், பார்த்தீங்கள, இந்த மாதிரி ஒரு பொறுக்கி கூட தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க. வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. இவனெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டீங்கன்னா உங்கள் அக்கா தங்கச்சி நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? இல்லை ஒருவேளை நீங்களும் அப்படி தானா என்று அவருடைய நண்பர்களை பார்த்து பல்லை கடித்தான். அவர்கள் பதில் பேச முடியாமல் அவமானத்துடன் யுவராஜை முறைத்தனர். அப்படியே மிச்சமிருந்த 2 பேரையும் பார்த்த ஹரிஷ், இங்கே பாருங்க, இன்னும் 20 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் இருந்து யாராவது கால் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்ததான் உங்களுக்கும் என்று மிரட்டிவிட்டு அங்கு டேபிளின் மீது பாட்டிலில் வைக்கப்பட்டு இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்தான். அதை கேட்டு அந்த 2 பேரும் வேகமாக தங்களுடைய போனை எடுத்து மீண்டும் தங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு பதட்டத்துடன் அழைக்கத் தொடங்கினார்கள். யுவராஜும் தன்னுடைய போனை வெளியே எடுக்க ஹரிஷ் பிரசன்னாவை பார்த்து கண்ணசைத்தான். அதை புரிந்து கொண்ட பிரசன்னா யுவராஜ் பேசி முடித்ததும் அவன் கையில் இருந்த போனை தட்டி பறித்தான். பிரசன்னா, உங்ககிட்ட கண்டிப்பாக டெக் பர்சனாலிட்டி யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த ஃபோனை கொடுத்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்க்க சொல்லு. இவனால் இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் பாதிப்பாகக்கூடாது. இதில் இருக்கிற சீக்ரெட் கோட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு பொண்ணுங்க சம்மந்தமான எல்லா ஃபைல்ஸையும் எந்த தடையும் இல்லாமல் அழிக்க சொல்லிடு. நான் சொல்கிறது புரியுதில்ல?
யாராலையும் அதை திரும்ப எடுக்க முடியாதபடி டெஸ்ட்ராய் பண்ண சொல்லு. ஹரிஷ் கூற பிரசன்னா சரி என தலையாட்டினான். ஹரிஷ் தன்னுடைய கோபத்தை அடக்க முயற்சி செய்தபடி உட்கார்ந்திருக்க 10 நிமிடங்கள் கழித்து அவனுடைய போன் ஒலித்தது. அதில் வெறும் எண் மட்டும் வர புருவத்தை சுருக்கிய ஹரிஷ் போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டான். ஹலோ, நான் தான் பூபாலன் பேசுறேன். யுவராஜ் தம்பியை உடனே அங்கிருந்து அனுப்பு என்று ஒரு குரல் கேட்டது. அவர் கோபத்தை அடக்கி கொண்டு பேசுகிறார் என்பது அதை கேட்கும் போதே புரிந்தது. ஹலோ, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? உங்களையே எனக்கு யாருன்னு தெரியாது. நீங்க நான் என்ன செய்யணும்னு ஆர்டர் போடுறீங்களா? அதெல்லாம் முடியாது, ஹரிஷ் அலட்சியமாக கூறினான். ஹரிஷுக்கு அந்த நபரை யார் என்று தெரியவில்லை என்றாலும் அங்கிருந்த மற்றவர்களுக்கு அந்த பெயர் யாருடையது என்பது தெளிவாக புரிந்தது. பூபாலன், அரசாங்கத்துக்கு பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிற டாப் 5 ஆளுங்களில் ஒருத்தர். ராபர்ட் முணுமுணுக்க ஹரிஷ் யோசனையோடு அவனை பார்த்தான். அவரா? ஃபுட்டு அப்புறம் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வச்சிருக்காரு, அந்த ஆளா? ஐரா கேட்க ராபர்ட் ஆமாம் என்று தலையசைத்தான். அப்போது சரியாக உள்ளே நுழைந்த தீபக் பூபாலன் என்ற பெயரை கேட்டு ஆச்சரியத்துடன் ஹரிஷின் போனை பார்த்தான். யுவராஜிற்கு சப்போர்ட்டாக அவர் களமிறங்கியிருப்பது தீபக்கிற்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியது. அதற்கு முன்னால் யுவராஜிற்கும் பூபாலனுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியும் அவனுக்கு எழுந்தது. உன் பேர் ஹரிஷ் தானே? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது எனக்கு பிடிக்காது. உடனே நான் சொன்னதை செய், இல்லாட்டி பின்விளைவுகள் நீ எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் என்று பூபாலன் ஹரிஷை மிரட்டினார். அச்சோ, நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு இங்க காலெல்லாம் நடுங்குது. நான் ரொம்ப பயந்துட்டேன் என கேலியாக சிரித்த ஹரிஷ் திடீரென தன் டோனை சீரியஸாக மாற்றிக்கொண்டு, நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும் என்றான். ஹரிஷ், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு இன்னும் உனக்கு புரியல. என்னோட பவர் என்னன்னு காட்டினா நீ தாங்க மாட்ட. எனக்கு கவர்மெண்ட்ல நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. நான் நினைச்சா நீ இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். பூபாலன் மீண்டும் அவனை எச்சரிக்க. பூபாலன், நீங்க நிறைய தெலுங்கு டப்பிங் படம் பார்ப்பீங்களோ? இல்லை, அதில் வர வில்ல மாதிரியே பேசுறீங்களே, அதான் கேட்டேன் என்று ஹரிஷும் பதிலுக்கு பதில் பேசினான். டேய் என்று அந்த பக்கம் பூபாலன் பல்லை கடிக்க, இங்க பாருங்க மிஸ்டர் பூபாலன், இந்த பொறுக்கு யுவராஜ் உங்களோட மகன் இல்லாட்டி பேரன் அப்படி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் சொல்லுங்க. நாம் 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்ககிட்ட நான் டீல் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் ஏன் இதுக்குள்ளே குறுக்க வரீங்க? உங்களுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்? அப்புறம் எல்லாத்தையும் விட நான் ஏன் உங்களுக்காக பயப்படணும்? அதோட இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ சும்மா இப்படி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் வேற எதையாவது பாருங்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்த ஹரிஷ் அந்த நம்பரை பிளாக் செய்தான். பூபாலன் யார், அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் என்பதை பற்றியெல்லாம் ஹரிஷ் கவலைப்படவில்லை. இந்த நகரத்தையே ஆள வேண்டும் என்று கனவு கண்டு இருந்த இவன் இந்த மாதிரி மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட தயாராக இல்லை. தன்னுடைய லட்சியத்தின்படி சென்னையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்த அவன் அதற்காக சில திட்டங்களையும் வைத்திருந்தான். ஏற்கனவே சீக்கிரட்டாக சில அடித்தளங்களையும் அமைத்திருந்தவன் அந்த பயணத்தில் இதுபோன்ற 1000 பூபாலன்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்து கொண்டான். 2 நிமிடத்தில் மீண்டும் அவனுடைய போன் அடிக்க பூபாலன் என்று நினைத்து பெயரை பார்க்காமலேயே அதை கட் செய்தான். ஆனால் அடுத்த நொடியே மீண்டும் அவனுடைய போன் அடித்தது. இந்த முறையும் ஹரிஷ் கட் செய்ய அடுத்ததாக தீபக்கின் போன் அடித்தது. அதை எடுத்து பேசியவன் அந்த போனை ஹரிஷிடம் நீட்டினான். ஆண்டனி பேசணுமா? நீ உன் ஃபோன் எடுக்காததுனால எனக்கு கூப்பிட்டுருக்கான் என தீபக் கூற ஹரிஷ் அந்த ஃபோனை கையிலேயே வாங்கவில்லை. நான் பேச முடியாதுன்னு சொல்லு. அவனோட தம்பி உயிரோட வேணும்னா ஆண்டனியை கிளம்பி இங்கே வர சொல்லு. மற்றவங்களுக்கு வேணா என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டனிக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் எந்த தைரியத்தில் அவனோட தம்பி ஏன் வழிக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஃபோன்லலாம் பேச முடியாது ஹரிஷ் சொல்ல ஆண்டனியின் தம்பி நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் ஹரிஷை பார்த்தான். டேய், என் அண்ணன் யாரு, அவர் எவ்வளோ பெரிய தாதான்னு தெரியுமாடா உனக்கு? நிஜமாவே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்று ஆண்டனியின் தம்பி கத்த அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், அப்படியா, ஒன்று அவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு தெரியாதே. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே இங்கே வந்துடுவான், அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்ட அந்த பையனின் முகம் வெளுத்தது. அவனுடைய அண்ணனின் கோபம் கண்முன்னால் வர அடுத்து என்ன நடக்குமோ என்று அவனுடைய இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஊரின் மிகப்பெரிய தாதாவான தன் அண்ணனையே ஹரிஷ் இவ்வளவு அலட்சியமாக டீல் செய்கிறான் என்றால் நிச்சயம் அவன் சாதாரண ஆளாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படியென்றால் தான் தன் அண்ணனின் கோபத்திற்கும் சேர்த்து ஆளாக வேண்டுமோ என்று பயம் வர அவனுடைய முகம் வெளுத்தது. ஆமா, உன் பேர் என்ன? ஹரிஷ் கேட்க, ஜாக்கப் என்று தடுமாற்றத்துடன் பதில் சொன்னான் அவன். ஆண்டனி, ஜெசிகா, ஜாக்கப். வாவ், உங்கள் ஃபேமிலியில் பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது.
ஆனால் நீ நல்லா இல்லையே. இப்படி இவன் கூட சேர்ந்து ரொம்ப தப்பான வழியில் போயிட்டுருக்கியே. உன் அண்ணா அக்காலாம் இதை கேட்க மாட்டாங்களா? ஹரிஷ் கிண்டல் செய்ய ஜேக்கப் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டான். டே ஹரிஷ், உன் கம்பெனி அழிய போகுதுன்ற பயத்தில் நீ ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. தியானா மீடியா போனால் கூட இன்னொன்று உருவாக்க முடியும். ஆனால் ஆண்டனியை பகைச்சிக்கிட்டேன்னா உன் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்ணிகிட்டு இருக்கியா? ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நீயா உன் சாவை தேடி போயிட்டுருக்கியே. யுவராஜ் கெட்ட எண்ணத்துடன் சிரித்தான். இன்னொரு தடவை என்னை பார்த்து சிரிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேன். அப்புறம் நீ எப்படி சிரிக்கிறேன்னு பார்க்குறேன் என்ற ஹரிஷ் அவனை கடுமையான முகத்துடன் பார்த்தான். இப்போது யுவராஜின் சிரித்த முகமும் கொடூரமாக மாறியது. ஹரிஷ், நீ இப்படி பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி நடிக்கிறது முதல்ல நிறுத்து. ஆண்டனி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு உன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவன் கூட எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ நீ இப்போவே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேளு. அப்படியே அந்த ரித்திகாவுக்கும் புத்தி சொல்லி என் கூட அனுப்பி வை. நான் அவனை ஆண்டனி கிட்ட உன்னை மன்னிக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பேசுகிறேன். யுவராஜ் திமிருடன் கூற அதற்கு மேல் ஹரிஷால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. யுவராஜ் பேசி முடிக்கும் போதே ஹரிஷ் முழங்காலை மடக்கி அவனுடைய வயிற்றில் இன்னொரு பலமான உதை கொடுக்க அவன் வலி தாங்க முடியாமல் அலறிக்கொண்டு கீழே சாய்ந்தான். இனி உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் உடைப்பேன் என்று விரல் நீட்டி எச்சரித்த ஹரிஷ் அந்த ரூமில் இருந்த அவனுடைய கூட்டாளிகளையும் பார்த்து, இது உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் என்றான். இந்த முறை நிஜமாகவே வலி தாங்க முடியாததால் யுவராஜ் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் யுவராஜிற்கு ஒரு பக்கம் ஹரிஷை பார்த்து பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹரிஷ் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அதனால்தான் தன்னுடைய அச்சத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவ்வப்போது அவனை மிரட்டி பார்த்தான். பதிலுக்கு ஹரிஷும் அவனை தூக்கி போட்டு மிதிக்க இதற்கு மேல் அவன் உடம்பில் அடிவாங்க தெம்பில்லை. அதனால்தான் இந்த முறை அமைதியாக இருந்து கொண்டான். அப்போது ஹரிஷின் போன் திடீரென அடிக்க ரூமில் இருந்த அனைவரும் அதையே பதற்றத்துடன் பார்த்தனர். இப்ப கூப்பிடுறது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோபம் குறைந்த ஹரிஷ் விளையாட்டாக சிரித்து கொண்டே கேட்டான். அவன் ஏற்கனவே பூபாலன் மற்றும் ஆண்டனியின் போனை நிராகரித்து விட்டான். அதனால் இப்போது மிச்சமிருப்பது விக்கி என்று அழைக்கப்படும் விக்ராந்தின் குடும்பம் மட்டும்தான். விக்கியின் முகத்தில் பரபரப்பு தெரிய அவனை பார்த்து லேசாக சிரித்த ஹரிஷ் நிதானமாக அந்த போனை எடுத்தான். நான் ஹரிஷ் பேசுகிறேன், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என அவன் கம்பீரமான குரலில் கேட்க, நான் விக்ராந்தோட அப்பா பேசுகிறேன், விகே குடும்பத்தோட மூத்த வாரிசு என்று மறுமுனையில் தயக்கமில்லாமல் பதில் வந்தது. விகே கம்பெனி தமிழ்நாட்டில் முக்கியமான இடத்துல இருக்குது. இவனோட அப்பா தான் இப்போதைக்கு அந்த ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த கம்பெனியோட அடுத்த ஓனராக அவர் தான் வருவார்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. தீபக் சொல்ல, ஓ அடுத்த தலையா? ஹரிஷ் கிண்டலாக கேட்க விக்கியின் அப்பா அவமானமாக உணர்ந்தார். என் மகன் உங்ககிட்ட இருக்கிறதா இப்போதான் எனக்கு தகவல் வந்துச்சு. உடனடியாக நீ அவனை வெளியே அனுப்பணும். இல்லாட்டி விக்கியின் அப்பா மிரட்டலான துணியில் பேச குறுக்கிட்ட ஹரிஷ் கலகலவென்று சிரித்தான். ஐயோ, யார் ஃபோன் பண்ணாலும் இந்த டயலாக மாற்றவே மாட்டிங்களா? ரொம்ப நேரமாக கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சுப்பா. சலித்து கொண்ட ஹரிஷ், நீங்கள் விக்கியோட அப்பா அவ்வளோதானே? இன்னும் விகே கம்பெனியோட ஓனர் ஆகலையே. அப்போ இப்போதைக்கு உண்மையான பவர் உங்கள் கையில் இல்லை. ஸோ உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க, போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய ஆளை பேச சொல்லுங்கள். இப்போதைக்கு பவர் யார்கிட்ட இருக்கோ, வீட்டோட ஹெட் யாரோ அவங்கள பேச சொல்லுங்கள். அப்போ தான் நான் உங்கள் மகனை விடுறதை பற்றி யோசிப்பேன் சொன்ன ஹரிஷ் அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்தான். பின்பு விக்கியை நிமிர்ந்து பார்த்தவன், என்ன விக்கி, உன் குடும்பத்துக்கு உன் மேலே அக்கறையே இல்லை போல. உங்கள் அப்பா இல்லையா? அப்போ உன் தாத்தா தானே இன்னும் ஃபேமிலி ஹெட்டாக இருக்காரு. அப்படின்னா அவர் தானே என்னை கூப்பிட்டுருக்கணும். இப்போ நடக்கிறத பார்த்தா உன் தாத்தாவுக்கு உன் மேலே பாசம் இல்லை போலையே. சிரித்து கொண்டே சொன்ன ஹரிஷின் முகம் திடீரென சோகமாக மாறியது. அவனுக்கு தன்னுடைய தாத்தாவின் ஞாபகம் வர மனதெல்லாம் பாரமாக இருந்தது. ஹரிஷ், என்னாச்சு? பக்கத்தில் இருந்த ஐரா அவனுடைய தோளை தொட்டு உலுக்க சுயநினைவுக்கு வந்தவனின் முகம் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியது. இங்கே பாரு விக்கி, எனக்கு என்னமோ உன்னோட உயிர் உன் ஃபேமிலிக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுது. நீ வேணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே குதிச்சு உன் ஃப்ரெண்டுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வாயேன். நான் டிக்கெட்டே இல்லாமல் உன்னை ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறேன். ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல விக்கியின் முகம் பயத்தில் சுருங்க உடம்பு நடுங்க தொடங்கியது. அப்போது சடனாக தன்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்த தீபக், ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. அந்த கீழே விழுந்த பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா, ஆனால் அவன் எப்போ கண்மொழிப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் கோமா ஸ்டேஜ் கூட போக வாய்ப்பு இருக்கான் என்று கூறினான். அவன் வேண்டுமென்றே தான் அப்படி சொன்னான். உண்மையில் அந்த பையன்
ஹரிஷ் அடித்ததால் உடைந்திருந்த காலில் ஆபரேஷன் செய்யப்பட்டு குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த போட்டோ தான் தீபக்கின் போனிற்கு வந்தது. ஆனால் அங்கிருப்பவர்களுக்கு அது தெரியாததால் தங்களின் நிலைமையை நினைத்து உள்ளுக்குள் நடுங்க ஆரம்பித்தார்கள். அதிலும் விக்கிக்கு அடி வயிறு கலக்கி மயக்கமே வருவது போல இருந்தது. அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க சிறிது நேரத்தில் நிஜமாகவே மயங்கி விட்டான். அப்போது சரியாக ஹரிஷின் போன் அடிக்க, இந்த டைம் யாரு என கேட்டபடி போனை எடுத்து காதில் வைத்தான் ஹரிஷ். நான் விக்ராந்தோட தாத்தா பேசுறேன். உன் பேர் ஹரிஷ் தானே? நான் தனிப்பட்ட முறையில் உன்கிட்ட பேசணும்னு நீ ஆசைப்பட்டதா கேள்விப்பட்டேன் என்று ஒரு வயதானவரின் குரல் கேட்டது. நான் ஆசைலாம் படலையே. உங்க பேரனோட உயிர் முக்கியம்னா உங்க குடும்பத்தோட ஹெட் யாரோ அவங்கள பேச சொல்லுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஹரிஷ் தெரியாதது போல கேட்டான். நான் ஏன் ஃபோன் பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஹரிஷ். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏஜே ஃபேமிலியோட யூஸ்லெஸ் மருமகனுக்கும் நியூயார்க்கில் இருக்கிற ராஜேஸ்வரன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ராஜேஸ்வரன் குடும்பத்துக்கு சொந்தமான தியான மீடியா எப்படி உன்னோட பொறுப்பில் வந்துச்சு அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. விக்ராந்தின் தாத்தா அமைதியான குரலில் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி ஹரிஷுக்கு வித்தியாசமாக தோன்றவில்லை. ஏனென்றால் தங்களுடைய மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்த மற்றவர்கள் இந்த விஷயத்தை பற்றி கவலைப்படவில்லை. தியான மீடியாவிற்கு புது சிஇஓ வந்துவிட்டார் என்பதை அறிந்தவர்கள் அது ஏஜே ஃபேமிலியின் மருமகன் என்று யுவராஜ் சொல்லித்தான் தெரிந்து கொண்டார்கள். அப்போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதை தோண்டி துருவ யாரும் நினைக்கவில்லை. ஏதோ ஒரு சிபாரிசின் மூலம் ஹரிஷின் உள்ளே வந்திருக்கலாம் என்று அவர்களாக முடிவெடுத்துக் கொண்டார்கள். உண்மையில் ஹரிஷின் அடையாளத்தை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. அவருடைய முழு பெயரை வைத்து விசாரித்தாலே உண்மை தெரிந்துவிடும். ஆனால் ஏஜே ஃபேமிலியே அவனை வேண்டாம் என்று வெளியில் அனுப்பிவிட்டதாக கேள்விப்பட்டவர்கள் அதன் பிறகு அவருடைய உண்மையான அடையாளம் எது என்பதை பற்றியெல்லாம் யாரும் அக்கறை கொள்ளவில்லை. முதல் முறையாக விக்கியின் தாத்தாவிற்குத்தான் அந்த சந்தேகம் வந்திருந்தது. ஆனால் ஹரிஷ் அதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளவில்லை. இதை கேட்கறதுக்காக தான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா என்று அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பேச்சை திசை திருப்பினான். இப்போதைக்கு தன்னுடைய முழுமையான அடையாளம் வெளிப்படுவதையும் அவன் விரும்பவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று நினைத்தான். அதற்குள் ஹரிஷ் பேச்சை மாற்றுவதை புரிந்து கொண்ட விக்கியின் தாத்தா, கண்டிப்பா இல்லை, ஏன்னா நான் அதை பற்றி ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன். உன்னோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் கடந்த காலம். ஏற்கனவே உன்னை ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க. தியான மீடியாவும் இப்போ மூடுற நிலைமையில தான் இருக்குது. அப்புறமும் எந்த தைரியத்தில் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. சரி, அதெல்லாம் விடு. இப்போ நீ என்ன பண்ணுற? உடனே என் பேரனை வெளியே அனுப்புகிற. அதுக்கு பதிலாக நான் வேணா என் கம்பெனிஸில் ஏதாவது ஒன்றில் உனக்கு வாட்ச்மேன் வேலையை போட்டு தரேன். அதை வச்சு நீ உன் லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா தியான மீடியாவை மூடினதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டு கூட வழி இருக்காதே. என்ன சொல்கிற? என ஹரிஷை அவமானப்படுத்துவதைப் போல பேசினார். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான் பேசுவீங்க போல. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் கொடுத்த ஆஃபருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.